பொண்ணு பார்க்க, இன்னும் வேற ஆளை காணோம். சரி வரட்டும், நல்ல நேரம் பார்த்தானே அவரு வருவாரு. ஐயோ ஐயோ, நான் பொண்ணு தெரியாம அத்தையை கட்டி பிடிச்சிட்டேனே. பொண்ணு உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா, இருங்க இப்ப கூப்பிட்டுறேன். சாரிங்க, உங்களை கட்டி பிடிச்சது இது வெளியில தெரிய வேணாம். உடுங்க மாப்பிள்ள, நானே கட்டி பிடிக்க ஆள் இல்லட்டு இருந்த, நீங்களாவது புடி பிடிச்சிங்களே. எனக்கு சந்தோஷம் தான், நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. சரிங்க. கண்ணே ஆரஞ்சு குஞ்சு ரேகா ரெடி ஆயிட்டியம்மா? குஞ்சுமணி வா. இதுதான் பொண்ணு, உடனே பிடிக்க கூடாது. வா பாரு, மாப்பிள்ளை வீடு வந்திருக்காங்க. கண்ட பக்கம் எல்லாம் அங்க மகனே நல்லா குளிச்சிட்டோம். பொண்ணோட அம்மா நல்லா இருக்குதுடா. சோப்பு தீர அளவு குளிச்சியா? நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டோமா? சரி, இவனை விட்டா நம்ம காலையில என்னடா அப்படி பேசுறாரு? கரெக்ட் பண்ணிரு சரியா? அவனையா அந்த நீ இவனை கரெக்ட் பண்ண, அவங்க அப்புறம் நான் கரெக்ட் பண்றேன். ஓகேமா? மாப்பிள்ளை அத்தை பொண்ணு பாத்துக்கோங்க. இது இப்படி இப்படினா பாக்குறேன், பாயிர மாதிரி மச்சங்கச்சே இருக்கான்னு பாக்குறேன். எப்ப எப்படிதான் தெரியுற. மாப்பிள்ளை கைய பிடிக்கலாம் சரியா? இந்த டச் பண்றதெல்லாம் வச்சு கூடாது. 1000 தான் இருந்தாலும் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் எதுவுமே. அப்படியே தான். ஆமா சரி சரிங்களா? சரி கண்ணே, ஆமா மாப்பிள்ளை கூட்டு போய் நான் பாத்துக்கறேன். மாப்பிள்ளை நீங்க வாங்க, நம்ம போலாம். சரி போலாம் போலாம். அவுக்கவே தேவையில்லை, இவ்வளவு அவுத்து பாத்துருவா. நான் பாத்துக்கிறேன் போங்க மாப்பிள்ளை. பாத்து எனக்கு வாங்க, காட்டி விட்டு வாங்க, பயந்துக்கு செத்து போயிடாத. ஏங்க எப்படி இப்படி சம்மந்தி முன்னாடி பிடிச்சி இப்படி டிராயர் காட்டி நிக்கிறீங்க? கீழே போடுங்க. சம்மந்தி சொல்லுங்க சம்மந்தி. எனக்கும் பொண்டாட்டி இல்ல, என் புருஷனும் ஓடி போயிட்டான். உனக்கும் புருஷன் இல்ல. ஆமாங்க. நானும் வேலை செஞ்சு கையெல்லாம் தேஞ்சு போச்சு. கையை தேய்ற அளவுக்கு என்ன வேலை செஞ்சீங்க? அந்த அளவுக்கு வேலை இருக்குதுமா. இருக்குதா? ஆமா. சரி, நீ வந்தீனா கொஞ்சம் சேர்ந்து வேலை செய்யலாம். ஆமாங்க, என் புருஷனையும் நீ விட்டுட்டு ஓடி போயிட்டான். எனக்கு ஓகே, உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே. பையன் எதுவும் சொல்ல மாட்டாரா? அவன் கிடக்கிறான். அவனுக்கு உங்க பையனே அந்த புடி பிடிச்சாருன்னா உங்க பையனை பெத்து போட்ட நீங்க என்ன புடி பிடிக்கீங்கன்னு பாக்குறேன். ஒரு டைம் கட்டி பிடிங்கள, என் புள்ள வரதுக்குள்ள பிடிச்சிருங்க. கலந்த முண்டா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வந்தா இன்னும் கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்ச ஒரு முத்தமாவது கொடுத்துருவோம். அம்மா நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்? ஐயோ கண்ணு பத்தினி குடும்பம். ஆமா, அந்த நாசமா போன நாய் உள்ள வந்து என்னைய தப்பு பண்ண சொல்றாமா. நீ என்ன சொல்லி வளர்த்த? நீ தப்பு பண்ண கூடாது. ஆமா தங்க, உள்ள வந்து தப்பு பண்ணல. எதையாவது எடுத்துக்கிட்டு காட்டி போட்டீங்களா? புள்ள பதறிட்டு ஓடியாருது. அத எதுவும் காட்டல, பாக்கம் காட்டியுமே உங்க புள்ள பதறடிச்சு ஓடி வருது. இன்னும் காட்டினா என்ன பண்ணணும்னு தெரியல. போயிருவா காட்டு நீனா, புரியுதா? நானேங்கிறேன் பாருங்க. உனக்கு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்கான தப்பு பண்ண சொல்றாமா. நீ மூட, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்ல பிள்ளை வயசுக்கு வந்துட்டாளா? ஏண்டா வயசுக்கு வர அப்புறம் யாத்த இதெல்லாம் சொல்லி வளர்த்தலாம். என்னாரும் உன் பிள்ளை என்னாரும் பண்ணி இருக்கும்ல. வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சொல்லி எப்படி அப்படி மாப்பிள்ளை பொடி இப்படி பொடி அப்படி பரலன்னு பொண்ணை சொல்லி கொடுத்தாடா ஒரு அம்மாக்காரி வளர்த்துவா. சொல்லி வளர்த்தனாதான் அந்த பிள்ளை. இல்ல உனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி, என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்து வளர்த்தல, அவன் கூட ஒண்ணுமே பண்ண மாட்டா. பரவாயில்லையா? அப்படியா? நீ பண்ணிக்கிறேங்கிற நான் பண்றேன். சரி மாப்பிள்ளை, உங்க கூட ஒரு விஷயம் பேசணும். என் பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்குதா? எனக்கு உங்க அப்பனை பிடிச்சிருக்குது. அதனால நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க அப்பா ஃபர்ஸ்ட் எய்ட் அந்த ரூம்ல பண்ணீங்களா, நாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் இந்த பக்கம் ரூம்ல பண்ணிப்போம். எங்க அப்பனுக்கு தொப்ப இருக்குது, ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான். என்கிட்ட வந்துரு. அவன் செய்ய மாட்டான், சும்மா கிடந்தா போது, நான் பாத்துக்கிறேங்கிற. எந்திரிச்சாதானே வேலை செய்வேன். எந்திரிக்க நான் இன்னும் உனக்கு தான் வருகிறாளே, அவளை வச்சுட்டு செய்டா. எனக்கையும் வரதை ஏன்டா கெடுக்கிற? ஏண்டா அவன் தான் உன்னை பெத்து போட்ட உனக்கே எந்திரிக்கும் போது அப்பகாரனுக்கு எந்திரிக்காதா? சரி சரி, இப்ப கிளம்புங்க. ஒரு
ஒரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து 2 மணவரை போட்டு கல்யாணம் பண்ணி ஒண்ணா 4 பேர் சந்தோஷமா வாழலாம். தங்கம், உனக்கு தம்பி வேணுமா பாப்பா வேணுமா சொல்லு, சீக்கிரம் அம்மா பெத்து கொடுத்துறேன். அதான் நம்ம டூயிட் போறதுக்கு முன்னாடி ரேக்கா ஒரு லாஸ்ட் சீனு இப்பயே ஒரு கட்டி மட்டும் முடிச்சிருக்கேன். பாட்டுல நீ அவளை புரட்டு தான் போற, இப்ப நான் கட்டி பிடிக்கிற கட்டி பாரு.